நான் ஒரு 2 வருஷமா வீடியோ போடாம காணாம போயிட்டேன். அந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அத நான் வர வீடியோல லாஸ்ட்டா இப்பமே சொல்லினே வரேன். அண்ட் நம்மளுடைய வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நான் முன்ன ஷார்ட் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்ப லாங் வீடியோ போடுறதுனால நீங்க ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. தயவு செஞ்சு நம்மளுக்கும் நம்மளே மாதிரி ஃபர்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்போ கேமரா முன்னாடி உட்கார்ந்து பேசும்போது நர்வஸா இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டாலே அப்படிதான். அண்ட் இப்போ அது பரவாயில்லன்னு சொல்லி பாத்துக்கலாம்னு சொல்லி இப்போ நான் உட்காந்து பேசின்னு இருக்கிறேன். இப்போ நான் ஏன் vlog போடாம மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ ஏன் நீ இன்னும் வீடியோ போடலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்க. அண்ட் அவங்களுக்குலாம் நான் சொல்ல போற பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால எக்ஸாம் மேல ஃபுல் ஃபோக்கஸ் வச்சேன். வீடியோ போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல அப்போ. அதனாலதான் நான் இப்போ வீடியோ போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ நான் வீடியோ போட்டேன். அண்ட் இவ்வளவு நாளா நான் போடாததுக்கு ஒரே காரணம்லாம் நான் சொல்ல, எக்ஸாம் தான். எக்ஸாம்னால நான் வீடியோ போடாம மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோல அவ்வளவா ஃபன் இருக்குமான்னு தெரியாது. அண்ட் ஓகே, உனக்கு தான் இப்போ காலேஜ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிஞ்சும் வீடியோ ஏன் போடாம இருக்கிறேன்னு கேட்டா, அது எனக்கும் தெரியல. என்ன பண்றதுன்னே புரியல. காலேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சுதான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன்னு. உங்களுக்கு எப்போ சேரும்னு எனக்கும் தெரியல. இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ப்ராப்பரா சொல்லிட்டேன்னு தோணுது. இனிமேல்ட்டு நம்ம ஹாஜா ஷரீஃப் vlog சேனல்ல டெய்லியும் இல்லைனாலும் 2 நாள் ஒரு முறை vlog அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும்னு கன்சிஸ்டன்சியா ட்ரை பண்றேன். மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போவீங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.